ஹலோ, நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இருக்கிற கோல்டு ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கரண்ட்டாக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் 2 ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. இது 11 மந்த் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் நம்ம மினிமம் 1000 ரூபீஸ்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு கஸ்டமர் ரிசீவ் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் நம்ம மாதம் கட்டுற அமௌண்ட்டுக்கு அவங்க என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கீமில் நம்ம மாதம் கட்டுற அமௌண்ட்டுக்கு அவங்க அமௌண்ட்டாகவும் எடுத்து வரவு வைப்பாங்க. அதே சமயம் நம்ம மாதம் கட்டுற அமௌண்ட்டுக்கு உண்டான வெயிட்டாக எடுத்தும் நம்ம அக்கௌண்ட்டில் அவங்க வரவு வைப்பாங்க. 11 மாதம் முடிஞ்சு இந்த ஸ்கீமில் நம்ம ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு உண்டான ஜுவல்லரியும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு மாதம் அவங்க வெயிட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த வெயிட்டுக்கு உண்டான ஜுவல்லரியும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம 11 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் இந்த ஸ்கீமில் ஒரு 5000 கட்டி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 11 மாதத்தில் 55000 சேவ் பண்ணியிருப்பாங்க. வேல்யூ பேஸில் போகிறப்போ 55000 உண்டான ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸில் 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதே வெயிட் பேஸ்டு அப்படின்னா நம்ம மாதம் கட்டுற அமௌண்ட்டுக்கு அன்னைக்கே கோல்டு வெயிட்டாக எடுத்து நம்ம அக்கௌண்ட்டில் அவங்க வர வைப்பாங்க. இதே இதில் நம்ம 11 மாதம் முடியிறப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ வெயிட் சேவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அதே 5000 ஒருத்தர் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 6 கிராம் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா 11 மாதத்துக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த 6 கிராமுக்கு உண்டான ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 18% வரைக்கும் 15% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு 18% இருக்கிற ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸில் 9% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இதே ஒரு 20% இருக்கிற மேக்கிங் சார்ஜஸில் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அவங்க 9% தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப் டு 18% வரைக்கும் தான் 50% மேக்கிங் சார்ஜஸில் டிஸ்கவுண்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் 11 மாதத்துக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாதம் கட்டுறப்பவே அவங்க அமௌண்ட்டாகவும் எடுத்து வைப்பாங்க, வெயிட்டாகவும் எடுத்து வைப்பாங்க. அதனால நீங்கள் 11 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த 2ல் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அவங்க இந்த ஸ்கீமுக்கு நேம் ஃப்ளெக்ஸி அப்படின்னு வச்சுருக்காங்க. இங்கே அவங்க எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10000 கட்டி இருந்துச்சு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு ஒரு கோல்டு ரேட் 5500 இருந்துச்சு அப்படின்னா 1.82 கிராம் அப்படிங்கிறது அவங்க அக்கௌண்ட்டில் எடுத்து சேவ் ஆகும். அதே சமயம் 10000 அப்படிங்கிறது அவங்க அக்கௌண்ட்டில் சேவ் ஆகும். 2வது மாதம் அதே 10000 கட்டும் போது கோல்டு ரேட் 5450 இருந்துச்சுன்னா 1.83 கிராம் அப்படிங்கிற வெயிட்டும் சேவ் ஆகும், 10000 அப்படிங்கிற அமௌண்ட்டும் சேவ் ஆகும். இதே மாதிரி 11 மாதமும் கால்குலேட் ஆகி 11 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 19.58 கிராமுக்கு உண்டான ஜுவல்லரியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1,10,000 உண்டான அமௌண்ட்டுக்கு உண்டான ஜுவல்லரியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பேஸ்டு ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணி நம்ம 19.58 கிராமுக்கு உண்டான ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் நமக்கு மேக்கிங் சார்ஜஸில் 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதே நம்ம ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணி 1,10,000 நம்ம எவ்வளோ வெயிட் வருமோ அந்த இதுக்கு நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு மேக்கிங் சார்ஜஸில் 18% வரைக்கும் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதில் நம்ம கோல்டு மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டுக்கு டைமண்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சில்வராகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரூபி அண்ட் எமரல்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வேல்யூ பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மேக்கிங் சார்ஜஸில் 18% வரைக்கும் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதே நம்ம வெயிட் பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ண வெயிட்டுக்கு அவங்க மேக்கிங் சார்ஜஸில் 50% வரைக்கும் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதே நம்ம டைமண்ட் போகிறோம் அப்படின்னா நம்ம வேல்யூ பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் போகும்போது நமக்கு 18% வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸில் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதே நம்ம டைமண்ட்லேயும் வெயிட் பேஸ்டு போகிறப்போ நமக்கு அதுலேயும் மேக்கிங் சார்ஜஸில் 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அன்கட் டைமண்ட், பிளாட்டினம் இது எல்லாத்துக்குமே அவங்க சேம் பெனிஃபிட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே நம்ம சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெயிட் பேஸ்டு போனாலும் சரி, வேல்யூ பேஸ்டு போனாலும் சரி, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மேக்கிங் சார்ஜஸில் 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மொபைலில் ப்ளே ஸ்டோரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆப் அப்படிங்கிற ஆப்லேயே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு அதில் என்ரோல் இன்டு நியூ ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளானில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மாதம் அமௌண்ட் கடைக்கு போயும் பே பண்ணலாம், இல்லைன்னா இந்த மொபைல் ஆப்லேயும் நம்ம பே பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு நம்ம மொபைல் ஆப்பில் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நேரடியாக கடையில் போய் ஜாயின் பண்ணாலும் சரி, நமக்கு கண்டிப்பாக கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து அவங்க கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்தெந்த அமௌண்ட்டுக்கு என்னென்ன கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கட்டுற அமௌண்ட் அவங்க கண்டிப்பாக கேஷாக அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம எதர் கோல்டு, இல்லைன்னா சில்வர், இல்லைன்னா பிளாட்டினம், இல்லைன்னா டைமண்ட் அப்படின்னு ஜுவல்லரியாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இன்கேஸ் நம்ம இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம 6th மந்த் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ பேஸ்ட் ஆப்ஷனில் போகிறப்போ 50% வரைக்கும் தான் மேக்கிங் சார்ஜஸில் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதே 7th மந்த் போகும்போது 60% கொடுப்பாங்க. 8th மந்த் போகும்போது மேக்கிங் சார்ஜஸில் 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. 9th மந்த் போகும்போது 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க.
10th மந்த் போகும்போது மேக்கிங் சார்ஜஸில் 100%, அதாவது 18% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இதே வெயிட் பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 6th மந்த்ல இந்த ஸ்கீம் நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ண வெயிட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது மேக்கிங் சார்ஜஸில் 25% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இதே 7th மந்த் போனோம்னா 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 8th மந்த் போனால் 35% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 9th மந்த் போனால் 40% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 10th மந்த் போனால் 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 11 மந்த் ஸ்கீம் அப்படின்னாலும் நம்ம 10th மந்த்தே இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வேல்யூ பேஸ்ட் ஆப்ஷன் போனாலும் சரி, வெயிட் பேஸ்ட் ஆப்ஷன் போனாலும் சரி, நமக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸோட செகண்ட் ஸ்கீம் நேம் கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி. இது ஒன் டைம் அட்வான்ஸ் பேமெண்ட் ஸ்கீம். இதில் நம்ம ஒன் டைம் தான் பேமெண்ட் பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் நம்ம மினிமம் 25,000 ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு அமௌண்ட்டாகவும் வர வைப்பாங்க. அதே சமயம் நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு கோல்டு வெயிட்டாகவும் அவங்க வர வைப்பாங்க. இதில் நம்ம 11 மந்த்ஸ் முடிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வேல்யூ பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பே பண்ண அமௌண்ட்டுக்கு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது மேக்கிங் சார்ஜஸில் நமக்கு 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதே வெயிட் பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போதே நமக்கு கோல்டு வெயிட்டாகவும் எடுத்து சேவ் பண்ணுவாங்க. அந்த கோல்டு வெயிட்டுக்கு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அப் டு 18% வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸில் 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் யார்கிட்டயாவது பல்க் அமௌண்ட் இருக்குது, ஒரு 25,000க்கு மேலே அமௌண்ட் இருக்குது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தாலும் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கோல்டாகவும் டைமண்டாகவும் பிளாட்டினம் ஆர் சில்வர்லேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது 11 மந்த் ஸ்கீமாக இருந்தாலும் நம்ம 10th மந்த்லேயே கூட நம்ம ஜுவல்லரி வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இந்த 2 ஸ்கீமில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் உங்களுக்கு கலெக்ஷன் அண்ட் இந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இதை விட பெனிஃபிட்டாக இருக்குன்னு நீங்கள் வேறு ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு விலை நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதால என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பேஸ்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறது தான் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஜிஆர்டியில் வெயிட் பேஸ்டு ஸ்கீமுக்கு 50%, அதாவது 9% தான் மேக்கிங்கில் டிஸ்கவுண்ட் தராங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் ஜிஆர்டியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.